குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் சரியாக பொருந்திய இணைகளை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட குறியீட்டிலிருந்து சரியான பதிவை தேர்ந்தெடுக்கவும். 1, 2 மற்றும் 4 மட்டுமே சரியானவை. 1925 பெரியார் ஈவேரா குடியரசு என்ற பருவ இதழை தொடங்கினார். 1928 ஆங்கில பருவ இதழ் ரிவோல்ட் தொடங்கப்பட்டது. 1937 பெரியார் பகுத்தறிவு என்ற தமிழ் வார இதழை வெளியிட்டார். கூற்று: தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11/1938 தி. நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. காரணம்: இந்த மாநாட்டில் ஜாதிய வேற்றுமையை ஒழிப்பதற்கும் ஈ. ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூற்று சரி மற்றும் காரணமும் சரி. ஆசிரியர்களுடன் அவர்களது புத்தகங்கள், பத்திரிகைகளை சரியாக பொருத்தவும். தி மிரர் ஆஃப் தி இயர் ஏ.ஆர். முதலியார். ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி முத்துசாமி பிள்ளை. சர் தியாகராயரிலிருந்து டாக்டர் கலைஞர் வரை என்.எஸ். இளங்கோ. ஜஸ்டிஸ் மூமெண்ட் ஏ.பி. பேட்ரோ. 4321. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டுத் தேர்வுக் குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர்கள் 1 மற்றும் 2. ஆற்காடு ராமசாமி முதலியார், கோகா அப்பாராவ். சரியான பொருத்த வகையை தேர்ந்தெடுக்கவும். 3 மற்றும் 4 சரியானவை. அந்தோணி அம்மாள், பங்கஜா ஜவுளி ஆலை. மஞ்சு பாஷினி. தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது. கூற்று: ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளரின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டனர். காரணம்: ஆங்கிலேய கம்பெனியாருக்கு கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 2413. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும். சுப்பிரமணிய சிவா. பின்வருபவைகளில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க. 1 மற்றும் 3 சரியானவை. பொற்பனை கோட்டை ஓர் சங்ககால கோட்டை. வணிகக்குழு கல்வெட்டு. மயிலாடும் பாறை.